மீண்டும் குளோபல் ஃபயர் டெலிவிஷன் இருக்கக்கூடாக உங்களை அற்புத நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதை இட்டு கர்த்தருக்குள் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனுடைய விரிவான செய்தியை மற்ற அநேக தேவதாசோட செய்திகளையும் கூட நீங்கள் இந்த ஆன்லைனில் பார்க்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட மிக 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்பதாக. ஆம், எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நம்மளை அதிசயங்களை காண பண்ணுகிறவர். யோபு பக்தன் சொல்லும்போது சொல்லுகிறார், யோபு 5:9 வாசிக்கிறோம், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் சொல்லி. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் மத்தியான வேளையில என்னை உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஒரு விசை எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் கேட்கிறதான வேளையில, நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு கேட்டுதான் வேளையில் பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசி பதிலை ஆயத்தமாக வைத்திருந்தார். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லமுள்ளவர் என்பதாக. ஆம்பிரியமானவர்களே, நம்மளோட வாழ்க்கையில உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிற அந்த ஆண்டவர் சகலத்தையும் நம்மளோட வாழ்க்கையில செய்து முடிக்கிற வல்லமை உள்ளவர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் படைத்தவர். ஏசாயா 43:18-19 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லும்போது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதை நீங்க அறியீர்களா? அது இப்பொழுதே தோன்றும். நான் வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வழிகளில ஆறுகளையும் உண்டாக்குகிறவர் என்றதாக தேவர் சொல்வதை வாசிக்கிறோம். வனாந்தரத்தில் வழி இல்லாத இடங்களில் வழிகளை உண்டாக்குகிறவர், கற்பார்களை தண்ணி தடாகமே மாற்றுகிறவர். அப்படிப்பட்ட ஆண்டவரால செய்ய முடியாதுன்னு சொன்ன உலகத்தில் அருமையான சகோதரா எதுவுமே இல்லை. சகலத்தையும் செய்து வல்லமுள்ளவர். 7:15 சொல்லும்போது சொல்லுவார், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உங்களை அதிசயங்களை காணப்படுவேன் சொல்லி. ஆம்பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல மோசேயை கொண்டு பார்வோனுக்கு முன்பாக ஆண்டவர் 10 வாதிகளை அனுப்பின போது அது எல்லாவரையும் பார்த்தவர்கள் தான். ஆனா இப்பொழுது அந்த அடிமைத்தனத்தில் வெளியே வந்து கானோனை நோக்கி போய்கிறார். வேளையில் பிரியமானவர்களே, சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய தடையாக நின்று கொண்டிருக்கிறது. முன்னால் சிவந்த சமுத்திரம் மட்டுமல்லாதபடிக்கு அவர் இஸ்ரவேல் ஜனங்களை போகவிட்ட பார்வோன் மீண்டுமாய் அவர்களை தம்பி பின்னாலே அடிமைப்படுத்தபடிக்கு பின்னால ரதங்களோடும் இராணுவத்தோடும் வந்து கொண்டிருக்கிறார். முன்னால சிவந்த சமுத்திரம், பின்னால பார்வோன் அவருடைய சேனைகளும், சுற்றுவலை மலை பிரதேசம். இஸ்ரவேல் ஜனங்கள் 30 லட்சம் பேர் தப்பிக்க எந்த வழியுமே இல்லை. அவள் நேத்தார் எல்லாமே முடிந்தது. நாங்கள் மடிய போகிறோம் நினைத்தார்கள். பார்வோனை சேனை பின்னால் பார்த்தபோது நாங்கள் மடிய போகிறோம் நினைத்தார்கள். ஆகவேதான் மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார், எங்களுக்கு எகிப்தில பிரேத குழிகள் இல்லைன்னு சொல்லியா இந்த வனாந்திரத்தில் மடியும்படிகளை கொண்டு வந்தா என்று சொல்லி. அப்படிப்பட்டதான சூழ்நிலை பிரியமானவர்களே, எல்லாம் முடிந்த நிலைமையில தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில 10 விதமான வாதலை பார்த்திருந்தாலும் கூட அவருடைய கண்களுக்கு முன்பாக அவர்கள் அதுவரை கண்டிராத, பார்த்திராத, கேட்டிராத ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக செய்தார். அந்த சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து வெட்டாந்தரை நடக்கிறது போல அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடக்க பண்ணினார் பார்க்கிறோம். அவரிமான சௌராசங்க எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. இந்த சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளந்து அவருடைய நீர்கள் பிரிவு 2 பக்கம் மதிலாக நின்று இஸ்ரவேல் ஜனங்கள் பிரிமல்ல கடந்து போவதற்கு அது வெட்டாந்தரையாக இருந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அதிசய ஆண்டவர் தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அருமையான சகோதரா, அருமையான சகோதரி, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் முன்னேற முடியாதபடி நமக்கு முன்பாக இருக்கிற தடைகள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர். அப்படிப்பட்ட தடைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் பிரியமானவர்களே, எல்லாவற்றிலும் மத்தியிலும் நமக்கும் ஒரு வழியை உண்டாக்கி நம்மளை வழிநடத்தி சொல்ல
தடைகளை உடைக்க, பாதலை சேவைப்படுத்த வல்லமுள்ள கர்த்தராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் முன்னேற முடியாதபடி காணப்பட தடைகள் எதுவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சிவந்த சமுத்திரத்தை போல இருந்தாலும், எப்படிப்பட்டதான் எரிகோ மதுகளை போல இருந்தாலும், எப்படிப்பட்டதான் பிரவாகித்தோடு ஜோர்தானை போல இருந்தாலும், அவை எல்லாவற்றின் மத்தியிலும் வழி இல்லாத இடங்களில் நமக்காக வழிகளை உண்டாக்கி நம்மளை நடத்தி செல்வதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவர்தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். சகோதரா, உடைய அதிசயங்களை காணுவேன். சகோதரர்களை அதிசயங்களை காண பண்ணுவார். எந்த காரியம் இந்த வேளையிலும் கூட, இந்த மத்தியான வேளையில எல்லா ஒருவேளை நீங்களும் கூட எல்லா நெருக்கப்பட்ட நிலைமையில இது முன்னொரு வழியே இல்லை, எந்த பக்கத்திலும் வழி இல்லை, எல்லா வழிகளும் அடைக்கப்பட்ட நிலைமை, எல்லாமே முடிந்தது. சில நிலைமையில இருந்து கொண்டிருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வழி இல்லாத இடங்களிலே வழிகளை உண்டாக்குகிறவர், முடியாதவர்களை முடிய பண்ணுகிறவர். அவரிவான சகோதர சகோதரியே, அவரால் முடியாது என்று சொல்வதற்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையை கிரிய செய்கிறவர், ஆராய்ந்தமுடைய பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். இந்த மத்தியான வேளையில நீங்க போகின்ற பாதை, உடைய நெருக்கம், உடைய போராட்டம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், அது மாதிரி எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும், எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையோட அப்புறப்படுத்தி உங்களுக்கு முன்பாக கடந்து போய் கோடான பாதைகளை எல்லாம் செவ்வாய்ப்படுத்தி நம்மளை நடத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர். அவர் தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நாம் சகோதரி, கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். ஓம் சகோதரா, கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில், வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில், எந்த காரியத்துக்காக இந்த வேளையிலும் கூட அருமையான சகோதரி உங்களுடைய இறுதியில் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறதோ, என்ன காரியமா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில சகலவற்றையும் செய்து பிடிக்க வல்லமுள்ள கர்த்தர். வியாதிப்படிகளை மாற்ற வல்லமுள்ளவர், பிரச்சனைகளை மாற்ற வல்லமுள்ளவர், வழி இல்லாத இடங்களில் இயேசுவின் நாமத்தில் வழிகளை உண்டாக்குகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர், புதிய பாதைகளை திறக்கிறவர். மத்தியான வேளையில என்னை உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அமரிமான சகோதர சகோதரியே, ஒரு வார்த்தை சொல்லுகிறது, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், பள்ளங்கள் எல்லாம் வெள்ளத்தால் நிரம்பும், நடப்பதற்குரிய எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை. எதிர்மறையான சூழ்நிலை இருந்தாலும் கூட எல்லாவற்றும் மத்தியிலும் நமக்காக பாதைகளை திறக்கிறவர், வழியை உண்டாக்குகிறவர், நம்மளை நடத்தி செல்லுகிறவர், எல்லா விதமான சத்துரு கண்ணிகளுக்கு நம்ம நோக்கி பாதுகாத்துக் கொள்ளுகிறவர். அவதானது மத்தியான ஒளியது என்னை உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆம்பிரியமானவர்களே, நம்முடைய மனித ஞானத்துக்கு, மனித எல்லைகளை தாண்டி இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை, இதுவரைக்கும் இப்படி நடந்ததில்லை என்று சொல்லிப்பினோங்களே, கேள்விப்படத்தக்கதான பெரிய காரியங்களை, அதிசயமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில நடப்பிக்கிறவர் அவர்தான். இந்த வேளையில் கூட நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஆம் சகோதரி, சகோதரர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், சகோதரி உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உடைய கண்கள் காணும், இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத, கேட்டிராத, கண்டிராத அதிசயங்களை உடைய வாழ்க்கையில் செய்து உடைய காரியங்களை ஏமாய் முடிய பண்ணுவார். கண்ணீரை கழிப்பாக மாற்றுவார், வியாதிப்படிகளை மாற்றுவார், உங்களுடைய தேவனை சந்திப்பார், சூழ்நிலையை மாற்றுவார். எப்படிப்பட்டதான பிரியமானவர்களே, சத்துரு போராட்டங்களாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளுகிறவர், நமக்கு வழியை உண்டாக்குகிறவர். இந்த மத்தியான வேளையில் நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த தேசத்திலிருந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களோட வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர்களை அதிசயங்களை காண பண்ணுவார், அற்புதங்களை காண பண்ணுவார். நடக்காது, முடியாது, இனி அவ்வளவுதான், எல்லாமே முடிந்த என்ற நிலையிலும் கூட இருக்கிற சூழ்நிலையிலும் கூட புதிய பாதைகளை திறந்து புதிய வழிகளை உண்டாக்கி உங்களை நடத்தி செல்ல, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களுக்கு பிரிவார்களே உங்களை வாழ்க்கை ஏமாய் முடிய பண்ண ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ளவராக இருக்கிறார், வல்லமுள்ளவராக இருக்கிறார், மாறாதவராக இருக்கிறார், இன்றைக்கு ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தம்பி உங்களை மரித்த உயிரோடு எழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர், மரித்த நாளாலும் இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்குன்னு சொல்லுவார். உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஒவ்வொருடைய கண்களும் கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவாராக. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.